அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர யோகம் தரும் தீபம் ஏற்றும் நேரம் என்ன, மந்திரம் என்ன, அதை போல சனி பகவானுக்கு சிறப்பு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது எப்படி, அதை போல ஈசன் அருளை பெற்றுத்தரவும் ஜாதக தோஷங்கள் அத்துணையும் நீங்கவும் ஒரு தீப வழிபாடு சொல்லித்தரப்போகிறேன். இந்த தீப வழிபாடுகள் அத்துணையும் செய்ய முயற்சி பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மார்ச் 19ஆம் தேதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர தீபம் ஏற்றுவது எப்படி, எந்த நேரத்தில் ஏற்றணும், அந்த வாரத்துக்கு உண்டான குபேர மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரது வழக்கம். இந்த வாரம் வியாழக்கிழமை விசேஷமாக இன்னும் ஒரு 3 தீபங்கள் ஏற்றுவதை பற்றி சொல்லித்தர போகிறேன். என்ன காரணம்னு சொல்லிடுறேன். இந்த வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். ஈஸ்வரரையும் காமதேனுவையும் அதிதேவதையாக கொண்ட நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அதுபோக உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான். எனவே தான் கூடுதலாக சில தீப வழிபாட்டு முறைகளை சொல்லித்தர போகிறேன். நான் இந்த ஆடியோவில் சொல்லித்தர இந்த தீப வழிபாடுகள் அனைத்தையுமே செய்ய முயற்சி பண்ணுங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாம் தீபம் ஏற்றி இறைவனை அழைக்கும் பொழுது நிச்சயம் இறைசக்தி வந்தே தீரும். அதனால தான் வள்ளலார் தீப ஒளியில் இறைவனை கண்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விளக்கு ஏற்றுறதுங்கிறது மங்களத்தை குறிக்கும். விளக்கு ஏற்றுவது என்பது இருளை அகற்றி தெய்வீகத்தை உண்டாக்கக்கூடியது தான் விளக்கு. அதனால தான் நமது ஆன்மீக வழிபாட்டு முறைகளில் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, வாங்க தீபம் ஏற்றும் முறைகளை பார்க்கலாம். 19/3/2026 பங்குனி 5 வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு தீபம் ஏற்ற உகந்த நேரம் மாலை 6:35 மணியிலிருந்து 7:35 மணி வரை. அந்த 1 மணி நேரம் முழுமையாக குபேர தீபம் எரிய வேண்டும். எந்த இடத்துல ஏற்ற வேண்டும்? உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்கள், அல்லது சமையல் அறையில் ஏற்றுங்கள், அல்லது ஹாலில் கூட ஏற்றலாம். எப்படி ஏற்ற வேண்டும்? ஒரு சிறிய தட்டு, அந்த தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதன் இடையே ஒரு விளக்கு. அது குபேர விளக்கு தான் வைக்கணுமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்குது. போன வாரமே கேட்டிருக்கீங்க. அப்படி கிடையாது. எந்த விளக்கு இருந்தாலும் சரி, மண் விளக்கு வச்சாலும் சரி, காமாட்சி விளக்கு வச்சாலும் சரி, கஜலட்சுமி விளக்கு வச்சாலும் சரி, சாய்பாபா விளக்கு வச்சாலும் சரி, ஓம் சக்தி விளக்கு வச்சாலும் சரி, மொத்தத்தில் ஒரு விளக்கு வையுங்கள். அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். அப்படி வடக்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றி ஏதேனும் பழங்களையோ அல்லது இனிப்பு வகைகளையோ நெய்வேத்தியமாக வைத்து ஓம் தன ஆகர்ஷணரே போற்றிவோம், ஓம் தன ஆகர்ஷணரே போற்றிவோம், இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி குபேர தீபம் ஏற்றுங்கள். 7:35க்கு பிறகு அந்த தீபத்தை குளிர வச்சு அந்த விளக்கை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்து விடுங்கள். அடுத்ததாக எந்தவித சனி தோஷமாக இருந்தாலும் அத்துணையும் நீங்கி சனி பகவான் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்க தீபம் ஏற்றும் முறையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு வருஷமும் அட்சய திருதிக்கு நாம் சிறப்பு வழிபாடுகள் செய்யறது வழக்கம். இந்த வருஷம் அட்சய திருதிக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். உலகத்திலேயே முதல் முறையாக எந்தவித விரதம் இல்லாமல், எந்தவித பூஜையும் பெருசாக பண்ணாமல், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அன்னை லக்ஷ்மி தேவியினுடைய பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற தசமகா வித்யா தேவியில் 10வது தேவதையாகவும் தாந்திரிக லட்சுமியாகவும் விளங்கும் கமலாத்மிகா தேவியினுடைய தாந்திரிக உபாசனையை ஏப்ரல் 20ஆம் தேதி ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைத்து 11 பாடங்களாக ஆடியோ மெசேஜ் மூலமாக அட்சய தீர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். ஒரே நாளில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் அதிசயம் நடக்க போகுது. இந்த குழுவுக்கு சேர
டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய பதிவு விவரம் தருகின்றேன். சரி, சனி பகவான் தீபம் ஏற்றுவது எப்படின்னு பார்க்கலாங்களா? 19/3/2026 அன்னைக்கு சூரிய பகவான் இல்லாத நேரத்தில் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுவீங்கள். எந்த இடத்துல ஏற்றணும்? பூஜை அறையில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்பாக 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். அந்த 9 தீபங்களுக்கு முன்பாகவும் ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரில் நீல நிற சங்கு பூக்கள் போடணும். நீல நிற சங்குப்பூ எங்கே கிடைக்குன்னு தேடி வாங்குங்க. நீல நிற சங்குப்பூ போட்டு அந்த தீபம் ஏற்றுங்க. ஒருவேளை நீல நிற சங்குப்பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வெள்ளை நிற பூக்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வாறு பூக்களை போட்டு முழு பக்தியோடு சனி பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா சனி பகவான் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அந்த 9 விளக்குகள் எரிந்தால் கூட போதும். அதன் பிறகு அந்த விளக்குகளை குளிர வச்சு எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணீர் வச்சுருந்தீங்களா டம்ளரில் அந்த பூவோட அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். அந்த பூக்களை சுவாமி படத்துக்கு எடுத்து வச்சிருங்க. மறுநாள் அதை அப்புறப்படுத்தி விடலாம். இது சனி பகவானினுடைய அருளை பெற்றுத்தரும் அற்புத தீபம். ஏற்றி பயன்பெறுங்கள். அடுத்ததாக ஈசனுடைய அருளை பெற்றுத்தரும் தீபம் மற்றும் ஜாதக தோஷங்களை நீக்கும் தீபம். இது ரெண்டுக்குமே ஒரே முறையில் சொல்ல போகிறேன். அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த தீபத்தை நீங்கள் 19ஆம் தேதி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் ஏற்ற வேண்டும். ஒருவேளை சிவன் ஆலயத்துக்கு போக முடியலனா உங்கள் வீட்டிலேயே சிவன் படம் அல்லது சிவன் சிலை அல்லது பாலலிங்கத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றலாம். இதை எந்த நேரத்தில் ஏற்றணும்? எந்த நேரத்தில் வேணால் ஏற்றுங்க. ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர 5 தீபங்கள் ஈசன் படத்திற்கு முன்பாக அல்லது சிவன் ஆலயத்தில் ஏற்றி வைக்க வேண்டும். அந்த 5 தீபங்கள் ஏற்றி ஓம் சிவசிவ சிவாய நம ஓம் என்ற மந்திரத்தை அல்லது உங்களுக்கு வேறு எந்த சிவமந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஈசன் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஜாதக தோஷங்கள் அத்துணையும் நீங்கும். அன்பு சொந்தங்களே, அற்புதமான தீபங்கள் ஏற்றும் முறையை சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் எதை செய்ய முடியுமோ செய்யுங்க. இறை வழிபாடு ஒன்று தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் மற்றும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை. எனவே வழிபாடுகளை முடிஞ்ச அளவுக்கு செய்ய முயற்சி பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தகவல், இப்போ நான் இத்தனை தீபங்கள் சொன்னலைங்களா, இந்த தீபங்கள் எல்லாம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை தயாரித்து தரக்கூடிய ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் மந்திர சக்தி தீப எண்ணெயை பயன்படுத்துங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா மந்திர சக்தி தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் 9 மூலிகைகளுடைய வேத சங்கமம் யாகசாலை முன்பாக வைத்து வேத மந்திரங்கள் ஓதி இந்த எண்ணெயை நம்ம கொடுக்குறோம். இந்த எண்ணெயில் மட்டுமல்லாமல் குலதெய்வ ஆகஸ்ட தீப எண்ணெயும் இறந்தவர் படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றுவதற்கு மோட்ச தீப எண்ணெயும் நம்ம தனித்தனியாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த எண்ணெயெல்லாம் எதுக்கு தயார் பண்ணி விற்பனை செஞ்சிட்ருக்கோம்னா, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சிறு தொகை எங்களது அன்னசேவா குழுவின் அன்னதானத்திற்கு செலவு செய்யப்படும். எனவே தான் இந்த எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்னதான சேவைக்கு பங்களிப்பு தந்த புண்ணியம் கிடைக்கிறதோடு மட்டுமில்லாமல் இந்த வேத மந்திர சக்தி எண்ணெயை நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் பயன்படுத்த உங்கள் வீடு இறைவன் குடியிருக்கும் ஆலயமாக மாறும். அந்த அளவுக்கு அற்புதம் நடக்கும் இந்த தீப எண்ணெயால். முடிந்தவர்கள் ஏற்றுங்கள். டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த தீப எண்ணெய் வேணுமோ பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு தகவல், எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சந்தோஷமான நாள்லையும் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய நினைவு நாள்லையும் எங்களது அன்னசேவா குழுவின் அன்னதான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தாருங்கள். உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்து உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவையை நாங்கள் செய்கிறோம். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் இறையருளும் கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையுடைய கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது. வாருங்கள், சேர்ந்து அன்னதானம் செய்வோம். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.